வெல்கம் டு நாளை ஐஏஎஸ் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி ஏஇ இன்டர்வியூ வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 வீடியோஸ் போட்டிருந்தோம். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனோட கண்டினியூஷனாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ பில்டிங்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, சிவிலில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நாங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண சான்சஸ் இருந்தது அப்படின்னாக்கா நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து பில்டிங்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா காங்கிரீட் வந்து எதால் மேட் பண்ணப்பட்டது, எதெல்லாம் சேர்ந்தது வந்து காங்கிரீட் மேடப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வாட்டர் அண்ட் சிமெண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 1 மைக்ரான்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொன்னதுக்கப்புறம் அது வந்து மீட்டரில் எவ்வளோ, மில்லிமீட்டரில் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 1 மைக்ரான் அப்படின்னாக்கா எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, அவங்க எந்த இதில் கேட்குறாங்க, எந்த யூனிட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்னெல்லாம் சேஃப்டி மெஷராக நீங்கள் எடுப்பீங்க, ஆஸ் அ சிவில் இன்ஜினியராக நீங்கள் வந்து என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுப்பீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பில்டிங்கில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தென் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னாக்கா வேரியஸ் டெஸ்ட்டு பற்றி நிறையா கேட்குறாங்க. ஸ்டீல் இதுக்கு, சிமெண்ட் இதுக்கு, தென் வந்து சாண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, என்னெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட்ஸ் இருக்கோ எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒன்ஸ் பார்த்துருங்க. மேக்ஸிமம் ப்ராபபிள் கொஷின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பல்கிங் ஆஃப் சாண்ட் டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரேடும் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஹைவேஸ் இதில் கேட்டப்பையும் சொல்லியிருந்தோம். இந்த கிரேட்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. அக்ரிகேட் பற்றி வந்து சுத்தமாக நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரேடு என்னென்ன கிரேடு இருக்குது, ஸோ அதில் வந்து எந்த கிரேடு வந்து மினிமம் எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்லம்ப் கோன் ஷேப்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காங்க்ரீட் ஸ்லம்ப் டெஸ்ட் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காங்க்ரீட் காம்போசிட் டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதிலே பாருங்கள், இந்த பேஜ்லேயே பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் இருக்கோ பேசிக்காக அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்த்தாக தெரியல அப்படின்னாலும் பேசிக்காக அது எதுக்கு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா M20னா என்ன, M40னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. வேறு என்ன கிரேட் இருக்கோ அந்த கிரேட் பற்றி எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த M20, M40 மாதிரி மீதி இருக்க கிரேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து கிளே, சில்ட், கிராவல் அப்படின்னாக்கா அதனோட சைஸ் எவ்வளோ இருக்கும், பார்ட்டிகல் சைஸ் வந்து எதை வச்சு நம்ம வந்து இந்த டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப என்னென்னலாம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வரும் இந்த கொஷினில் என்ன, சிமெண்ட்டில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஸோ எந்த சிமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹவ் வில் யூ டெஸ்ட் தி குவாலிட்டி ஆஃப் அ சிமெண்ட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. தென் ஒர்க்கபிலிட்டி டெஸ்ட்டு பற்றி சொல்லுங்கள். தென் வந்து வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் சிமெண்ட், ஸோ ஒவ்வொரு கிரேடாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாமினல் மிக்ஸ்னால் என்ன, டிசைன் மிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காங்கிரீட் இதில் வந்து நாமினல் மிக்ஸ், டிசைன் மிக்ஸ் காங்கிரீட் பற்றி சொல்லுங்கள். தென் அதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் தி மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கட் ஆஃப் வால்னால் என்ன, பிரஸ்ட் வால்னால் என்ன, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பெனிட்ரேஷன் டெஸ்ட்னால் என்ன, அதை எதுக்கு பண்ணுவீங்க, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல்னஸ், ஸோ அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விக்கெட் அப்பேரட்டஸ் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் அப்புறம் என்ன அப்படின்னாக்கா சவுண்ட்னஸ் டெஸ்ட்னால் என்ன யூஸ், இதை வந்து என்னத்தை டெஸ்ட் பண்ணி யூஸ் ஆகுது, ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செக்ரிகேஷன்னா என்ன, செக்ரிகேஷனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் ஃப்ளாட் ஸ்லாப் மீன்னா என்ன, ஃப்ளாட் ஸ்லாப்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துலேருந்தும் கிடைச்ச கொஷின்ஸ் வந்து கம்பைல் பண்ணது. இது எல்லாம் ஒருத்தர்கிட்டயே கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் நினச்சிக்காதீங்க. எல்லாத்துலேருந்தும் வேரியஸ் கேண்டிடேட்ஸ் இருந்து இந்த டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் போகிறப்போ ஒன்ஸ் இதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுட்டு போய்க்கோங்க.
அங்கே போய் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்டால் கூட திருப்பி கேட்டால் கூட உங்களுக்கு யூஸ் தான். தென் வந்து ஆல்ரெடி இந்த ஹைவேஸ்லேயே சொல்லியிருந்தோம், சாயில் டெஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டடாக திருப்பி கேட்குறாங்க சாயில் டெஸ்ட்டு. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அதான் சாயில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேட்டிருக்காங்க. தென் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன் பற்றி வந்து ஹைவேஸ் இதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாயில் டெஸ்ட் ஃபார் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்கன்னு இருக்காங்க. அப்புறம் வந்து சாயிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் லிமிட் எவ்வளோ இருக்கலாம், லிக்விட் லிமிட் எவ்வளோ இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஆர்சிசி கோடு பற்றி சொல்லுங்கள், எர்த்குவேக் கோடு பற்றி சொல்லுங்கள், சிமெண்ட் கோட் பற்றி சொல்லுங்கள். ஸோ இதெல்லாமே இந்த கோட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் உண்டான கோட்ஸை தனியாக எடுத்து படிச்சுக்கோங்க என்ன எது அப்படிங்கிறத. அதுக்கடுத்து ரோட் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து வாட் இஸ் தி யூனிட் வெயிட் ஆஃப் ஆர்சிசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டுட்டு அடுத்து சிமெண்ட்டுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஹெச் வேல்யூ ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும், எது வந்து கரெக்டான இது, எவ்வளோக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டோரேஜ் ஏரியா அண்டு ஃப்ளட் ஏரியா அப்படிங்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. தென் ஸ்லம் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்லம் டெஸ்ட்னால் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்கா என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தென் வந்து வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பெண்டிங் இன் பீம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ எதுக்காக வந்து நம்ம இந்த பீம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறப்போ பெண்டிங் பண்ணுறோம், ஸோ அதனோட யூஸ் என்ன அப்படிங்கன்னு கேட்டிருக்காங்க. ரோடு அலைன்மெண்ட்னா என்ன, அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபூட்டிங் ஏரியானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் எஸ்பிசி அண்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎம்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டெண்டர் ப்ராசஸ் அப்போ வந்து இஎம்டி வந்து ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ அதை பற்றி ஆல்ரெடி ஹைவேஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இஎம்டினா என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் க்ரீன் பில்டிங்னா என்ன, அதனோட காம்பனன்ட்ஸ் என்ன, தமிழ்நாட்டில் ஏதாவது க்ரீன் பில்டிங்ஸ் இருக்கா, எதை வச்சு நம்ம க்ரீன் பில்டிங்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபூட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பேசிஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபூட்டிங் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 வே டிசைன் ஸ்லாப்னா என்ன, 2 வே டிசைன் ஸ்லாப்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் வேரியஸ் இந்த டயக்ராம்ஸ் இருக்கலாம், பிஎம்டி எஸ்எஃப்டினா என்ன அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாங்க பிஎம்டி ஃபார் கேண்டிலீவர் பீம்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பார்த்துக்கோங்க. தென் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது க்ரீன் பில்டிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா, இருந்தால் அதனோட எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்புறம் வேரியஸ் லெவல் ஆஃப் ஹைட், ஒரு பில்டிங் இது பண்ணுறப்போ லிண்டலுக்கு வந்து எவ்வளோ ஹைட் இது பண்ணுவோம், நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் ஹைட் வந்து எவ்வளோ இதில் போடுவோம், ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் ஃபவுண்டேஷன் போடுறப்போ மினிமம் வந்து எவ்வளோ டெப்த்தில் வந்து ஃபவுண்டேஷன் போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து வேரியஸ் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர்சிசி கோட் பிளாக் பற்றி கேட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் எல்எல் அண்ட் டிஎல் டிஃப்ரென்ஸ், லைவ் லோட் அண்ட் டிசைன் லோடோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்க்குறப்ப வந்து வேரியஸ் அதர் லோட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஓபிசி அண்ட் பிபிசி சிமெண்ட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள், எதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. தென் வந்து எப்படி வந்து காங்கிரீட் வந்து ஹனிகோம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சாயில் டெஸ்டிங்கில் எம்டிடி அண்ட் ஓஎம்சி பற்றி சொல்லுங்கள், மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி டெஸ்ட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சரி, சைட்டில் அடுத்து நீங்கள் எப்படி வந்து ஸ்டீலோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. தென் ஹவு வில் யூ செக் தி குவாலிட்டி ஃபார் எம்சாண்ட். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நிறையா கேட்குறாங்க. நீங்கள் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறப்போ டெஸ்ட் பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாயின் ஃபோர்ஸ்னால் என்ன, அடுத்து எஃப்இ 500D ஸ்டீல், அயன் 500D ஸ்டீல் இருக்கு இல்லையா, அது பற்றி சொல்லுங்கள், அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னாக்கா அயன் 500 எஃப்இ 500 அண்ட் எஃப்இ 500Dக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்கன்னு இருக்காங்க. அடுத்து யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் என்ன, யூனிட் வெயிட் ஆஃப் ஃப்ளை ஆஷ் என்ன, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இது வந்து நமக்கு கிடைச்ச பில்டிங்ஸில் வந்து கிடைச்ச அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ். இது தவிர வந்து ஜென்ரலில் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி குரூப் 1 குரூப் 2 ப்ளஸ் ஏஇ இன்டர்வியூக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஊரில் இருந்து போனீங்கன்னாக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த மினிஸ்டர் வந்து இது பண்ணுறாங்க, ஹைவேஸ்னால் எந்த மினிஸ்டரு, பிடபிள்யூடி எந்த மினிஸ்டர் பார்க்குறாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் ஊரில் இருக்க டேமோட கெப்பாசிட்டி, ஸோ அதில் ஏதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கா, இல்லை என்ஹெச்எஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்ஹெச்எஸ் வந்து என்னென்ன என்ஹெச் ஓடுது, அந்த என்ஹெச்சில் என்ன டிஃப்ரென்ஸு, சப்போஸ் நீங்கள் ஊர்லேருந்து சென்னை வரீங்க அப்படின்னாக்கா எந்த என்ஹெச்சில் வந்தீங்க, அப்புறம் இந்த டோல்கேட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்ன டோல்கேட்ஸ் வந்து தாண்டி வந்தீங்க. சும்மா ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பேர்ட்டு கேட்குறாங்க, டெக்னிக்கலாகவும் கேட்காமையும் விட்டுருக்காங்க. வெறும் 2-3 கொஷின்ஸ்லேயே வந்து விட்டுருக்காங்க. திருப்பூர்லேருந்து ஒரு சிலர்லாம் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரலாக கேட்டுட்டு ஒரு 2-3 கொஷின்ஸை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. சிலர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருப்பீங்க இல்லையா, எப்படி வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெயினில் வந்தங்காட்டி என்ன ட்ரெயினில் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ரோட்டில் வந்தங்காட்டி என்ன என்ஹெச் வழியாக வந்தீங்க, என்னென்ன ரோடை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து எல்லாத்துலேருந்தும் நம்ம கம்பைல் பண்ணது. ஸோ இதையும் ஒன்ஸ் பார்த்துட்டு போய்க்கோங்க. ஜென்ரலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது நம்ம சொன்னது வந்து பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.